எப்படியே மாணிக்கத்தை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமாங்க, நானும் அப்படிதான் சொன்னேன். இனிமேட்டு உன் கையில தான் இருக்கு நீ வாழ்ற வாழ்க்கை, அவங்க எதுவும் சண்டை போடாத அப்படின்னு. எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்தியா மருமக கிட்ட? எல்லாமே எடுத்து புரிய வச்சிருக்கேங்க. அவங்க அம்மா வேற வந்திருக்காங்க. நீங்க இங்க இருக்க வேணாம், வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்ன? நிறையவே விஷயத்தை நான் ஓப்பனா சொல்லிட்டேன் அந்த அம்மாட்ட. உங்க பொண்ணுக்கு நீங்க தான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்ட்டேன். சரி, அதுவும் நல்லதுதான். இனிமேட்டு மாணிக்கத்தை பத்தி கவலையே இல்ல. உங்க மருமக புஷ்பா மாமா என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டா. அப்புறம் ரொம்ப உடம்பு அலப்பா இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாரு, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வாங்கத்த கறிமீன் செஞ்சு தரேன், எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா. சரியா வந்துடும் அப்படின்னு. புருஷனை சேர்த்து வச்சோல்ல, அதனால மருமகளுக்கு நம்ம மேல கொஞ்சம் பாசம் போல இருக்கு. கொஞ்சமாவது பாசம் இருக்கட்டும், அப்பதான் மாவனையும் போய் நம்ம போய் எட்டி பார்க்க முடியும். ஏன்னா வீட்டுல விட மாட்டான். இது எப்படியோ மாணிக்கமும் அதுவும் சேர்ந்து சண்டை போடாம எல்லாம் சந்தோஷமா இருந்தாலே போதும். போனப்ப பேராண்டி பரத் இருந்தானா? பேராண்டி நான் இருக்கிற வரைக்கும் வரவே இல்ல. போனதுக்கு அப்புறம் எதுவும் வந்திருப்பான் போல இருக்கு. அப்ப நம்ம சம்மதிக்கு காது கேட்காதான். யாரு இது? புஷ்பா அப்பாக்கா? ஆமாங்க, நல்லா தான் பேசினா திருப்பி பதில் சொல்லுவாரு. நான் பேச பதிலே பேசல. அப்புறம் சம்மந்தியமா தான் சொன்னாங்க, அவருக்கு காது சரியா கேட்காது, நம்ம கிட்ட போய் பேசினாதான் காது கேட்கும் அப்படின்னாங்க. பணம் தான் ஏகப்படுத்தி வச்சிருக்காரு, டாக்டரை போய் பார்த்து காது மிஷின் செட் பண்ண வேண்டியதானே? எப்படிங்க நான் சொல்றது, அது அவங்க இஷ்டம். அதுவும் சரிதான். நம்ம ஏதாவது சொல்லுவோம், அப்புறம் சம்மந்தியம்மா நம்ம தப்பா பேசிட்டு அதான் கோச்சுக்கும். ஆமாங்க. அத்தை, யார் அதை கூப்பிடுறது? சின்ன மருமக சுதா வந்திருக்கு. அத்தை நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கேமா. அத்தை, லட்சுமி உன்னைதான் மருமக கூப்பிட்டு இருக்கு பாரு. காதல் உள்ள அவனுக்கு இப்பதான் சம்மந்தியை சொல்லிட்டு இருந்த அவர் காதல் உள்ளன்னு. இப்ப மருமக கூப்பிடுது உன் பக்கத்துல நின்னு, உனக்கு காது கேட்கலையா? காது நல்லா தான் கேக்குது, சொல்லுங்க. மருமக கூப்பிடுதுல, வாமா என்ன எதுன்னு கேளு, எதுக்கு வந்திருக்கேன்னு கேளு. அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏன் என் மேல எது கோவமா உங்களுக்கு? ஏன் மாமா, அத்தைக்கு என்னாச்சு? இது வருத்தமா என் மேல? நீ பார்த்தோன்னே திரும்பிக்கிட்டாங்க. அதான் நீ பெருசா நினைக்காதம்மா, அவளுக்கு அப்பப்போ உனக்கு வந்துடும், அதான் திருப்பி உட்காந்துக்கிட்டா. சொல்லுங்க என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? வெளிப்படையா சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னை பார்த்தோன்னே திரும்பிக்கிட்டீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? லட்சுமி நீ பண்றது சரியில்லை. மருமப்புல வந்திருக்கு என்னதுன்னு கேட்க மாட்டியா? பார்த்தவங்க கூட திரும்பிக்கிற. என்ன பண்ணுச்சு அது உன்னைய? என்ன கோவம் அது மேல உனக்கு? சொல்லு, உன்கிட்ட தான் கேட்கறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. வாய் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? அவனுக்கு காதான் கேட்கலையா? உன்ன நல்லா தானே பேசியிருந்தேன் என்கிட்ட, இப்பயே வாய முடிட்ட மருமலை பார்த்தோன்னே. லட்சுமி சொல்லுங்க, நான் தான் லட்சுமி. எத்தனை வாட்டி கூவிட்டே இருப்பீங்க லட்சுமி லட்சுமின்னு. அப்புறம் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? வீடு தேடி மருமம் வந்திருக்கு, என்ன அதுன்னு கேக்குது, அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நீ இப்படி திமுறா உட்காந்துட்டு இங்க திரும்பி உட்காந்துக்கிறேன், இங்க திரும்பி உட்காந்துக்கிறேன், அப்ப என்ன சொல்றது? எனக்கு யார்கிட்ட பேச விருப்பம் இல்ல. சரி, பேச விருப்பம் இல்ல, அப்ப மருமம் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிடு. அதுவும் சுதாலாம் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, உங்க மருமகளை நீங்க தான் வச்சுக்கணும். புஷ்பா கூட பரவாயில்ல, வாய் தொண பேசிட்டு விட்டுருவா. ஆனா இவருக்காலே அமுக்குழி, எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிப்பா. எல்லாரும் இந்த உலகத்துல நடிக்க தான் செய்யறாங்க, யார் நடிக்காம இருக்கா? நீயும் நடிக்கிறேன், நானும் நடிக்கிறேன். இப்பயும் சுதா மருமலை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க. எனக்கு பிடிக்கலங்க. பிடிக்கிறேன்னா வெளிப்படையா நான் பிடிக்கல, பேச விருப்பம்னு சொல்லிட வேண்டியதானே? நீ பண்றது ரொம்ப தப்பு லட்சுமி. இவ்வளவு நாளா நம்மள நல்லா பாத்துக்கிட்ட மருமகளை நீ ஒதுக்கி தள்ளுறது நல்லது இல்ல. பாத்துக்கோ, நமக்காக எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கா, அதை ஒன்னையாவது நினைச்சு பாக்குறியா நீ? அது இல்லாம மருமப்புல வந்தோடனே எங்கிட்டு திரும்பிக்கிறது அங்கிட்டு திரும்பிக்கிறதா, இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லு? என்ன ஏது அப்படின்னு வெளிப்படையா பேசு, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். இப்ப மருமப்புலை சொல்றீல சுதாவை, அமுக்குழி மாதிரி இருக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிறான்ட்டு. நீ பண்றது மட்டும் என்னவா? அமுக்குழி மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன அமுக்குழி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? பேருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப உன்னை சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு கோவம் வருது. இப்ப மருமகளை சொல்லும் போது அது கோவம் வராதா? பொறுமையா நின்னுட்டு இருக்கல, அப்பயாவது சுதா பத்தி புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாத்த பத்தி தெரியும், நீங்க எதுவும் சொல்லி விளக்க வேணாம். அப்ப நீ வீட்டுக்கு கிளம்புமா சுதா, இங்க இருக்க வேணாம். இங்க இருந்தீங்கன்னா உன் மேலதான் கோவப்படுவா, அப்புறம் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா. இல்ல மாமா, அத்தை நான் பேசிட்டு தான் போவேன். பாரு, அந்த பிள்ளை எவ்வளவு தன்மையா பேசுது. நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் அத்தை கூட நான் பேசிட்டு தான் போவேன்னு. அந்த பிள்ளை போய் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன நியாயம்? இவ்வளவு தூரம் மாமாவும் சொல்றாரு, நானும் பேசுறேன். என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஏன் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வரத்து மாடி கூட மாமா கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்தோட தான் வாயை முடிக்கிட்டீங்க. அதான் கோவம். சொல்லுங்க. நீ மூடி மறைச்சில எல்லா விஷயத்தையும், அதுதான் எனக்கு ரொம்ப கோவம். நான் என்னத்த மூடி மறைச்சேன்? தத்து பிள்ளைய உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு மூடி மறைச்சில, அதுல இருந்து என்னால மீளவே முடியல. லட்சுமி இந்த விஷயம் தானா? நானே மறந்துட்டேன், இன்னமும் நீ மனசுல போட்டு வச்சிருக்கியே. நேத்து உன் பிள்ளை சின்ன வந்தாலே ஜோதி, அவளை பார்த்துக்கு வேவ பார்க்காம சுட்டியா? புது ட்ரெஸ் போட்டாலே மாமாட்ட காமிப்பல்ல, அதான் போட்டிருக்கேமா, போய் தாத்தாட்ட காமிச்சுறேன்னா சரி போயிட்டு வாடி அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அவள் நீ வேவ் பார்க்க தான் அமுச்சு விட்டுருக்க. அவள் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையும் வந்துருச்சு பின்னாடியே. வீட்டுல வேற பெரிய சண்டை, உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்க அக்கா புஷ்பா வீட்டுல இப்படி நடந்துச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும்ல. அப்ப வீட்டுல என்ன இது வந்து கேட்டுக்கணும்ல, நீ வரல, உன் பிள்ளைய அமுச்சு விடுந்த, அதுவும் எனக்கு கோவம் தான். என்னத்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் வரல என்னத்த, அதான் உன் மகன் வந்தார்ல கூட. நீ இந்த வீட்டுல ஒருத்தி தானே, நீ கேட்கணும் தானே? ஏன்டா கேட்டாலும் தப்புங்கிறீங்க, கேட்கலனாலும் தப்புங்கிறீங்க, என்ன புரியுதுனே தெரியல எனக்கும். பண்றதுலாம் நீ பண்ணுவியா? இப்ப கேட்டாலும் குறை, கேட்கலனாலும் குறை என்ன இழுக்கிறியா? நீ பண்றது எல்லாமே தப்பு தான். முன்னாடி இல்லைன்னா சின்ன மருமலை தூக்கி வச்சு பெரிய மருமலை குறை சொல்லிட்டு இருந்த, இப்ப பெரிய மருமலை தூக்கி வச்சு சின்ன மருமலை குறை சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு என்ன வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா, என் மரும பிள்ளைக்கு நான் வக்காலத்து தான் வாங்குறேன். இப்ப என்ன அவளுக்கு? நல்லா பேசுவீங்க, இவ்வளவு நாள் ஒத்தியா தானே இருக்கும். என்னது எட்டி பார்க்க வந்தாளா? என்ன லட்சுமி சின்ன பிள்ளைத்தனமா வீட்டுல பேச வரல, எட்டி பார்க்க வரல, புடைக்க வரலன்னு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு லட்சுமி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. நம்ம நல்லா பார்த்த மருமகளை இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ. அப்புறம் அவ்வளவுதான், நமக்கு தான் அது நஷ்டமாயிரும். என்ன நஷ்டமாயிட்டு போட்டோம், எனக்கு யாரும் தேவையில்லை. யாரும் தேவையில்லை. அப்ப பையன் மட்டும் வேணும் உனக்கு, மக வேணும் மருமக வேணாம்னு நினைக்கிற, அப்படிதானே? மக வேணும் மருமக வேணாம்னு நினைக்கிற. மாமியார் வச்சா மண் குடம், மருமக வச்சா பொன் குடம்பாங்க. அதே மாதிரிதான் நீ சொல்ற மாதிரி இருக்கு.
இதுவே மருமக சேட்டும் சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய விஷயமாக்கிடுவேன். கொஞ்சமாவது மாத்திக்கோ லட்சுமி உன்னைய. இப்போ எதுக்கு இவ வந்ததுனால எனக்கு டென்ஷன் ஏற்படுது. ஏத்த இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நேத்து கூட அக்காக்கு நான் ஃபோன் பண்ணேன். அக்கா ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க அம்மா தான் பேசினாங்க. புஷ்பா குளிக்க போயிருக்கா அப்படின்னாங்க. பாரு மருமக பிள்ளை தலையெடுத்து பேசியிருக்கு. அவ ஒண்ணுமே பண்ணல பேசலங்கிற. சரி அக்கா வந்தானே பேச சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பேச முடியல. சரி அவ தான் பேசல. திரும்பி நீ ஃபோன் பண்ணிக்க வேண்டியதானே? லட்சுமி நீ பேசுறது ரொம்ப தப்பு. திருப்பி நான் ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு ரிங் போகவே இல்லை. நாட் ரீச்சபிள் காமிச்சு. மருமக பிள்ளை சொல்றது கேட்டியா? திருப்பி ஃபோன் பண்ணிச்சா ரிங்கு போலையா? இப்போ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர லட்சுமி? இப்போ யார்கிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. உள்ளார எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் போய் பார்க்கணும். இப்போ இங்க எனக்குன்னு வேலை பார்க்க ஆள் இருக்கா? நான் தானே பார்க்கணும். உள்ளார போய் நான் பார்க்குற வேலையை நான் ஒரு மாடி சுதா, இதை நினைச்சு நீ பெருசா வருத்தப்பட்டு இருக்காதம்மா. அவ போறா பூச மாதிரி என்னமோ பேசிட்டு போறா. பேசுறேன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பேசுற எது பேசுன்னு தெரியாம அவ பாட்டு கோவப்பட்டு போறா. அவன் மேலதான் தப்பு இருக்கு. நீ எது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. பரவாயில்ல மாமா விடுங்க. நான் எதுவும் வருத்தப்பட்டுக்கல. சரிம்மா உள்ளார வா, ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போ. மகன் வேற வந்துருவாரு சாப்பிட. போய் சமைக்கணும் மாமா. பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படியாம்மா? சரிம்மா, இதே மனசுல வச்சுக்காதம்மா. அவ அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருப்பா, அப்புறம் மாறிடுவா. சரியா? சரி மாமா நான் வரேன். படம் பாத்துக்கோங்க மாமா. கரெக்டா மாத்திரையை சாப்பிடுங்க. சரிம்மா. சரி வரேன் மாமா. கேட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நீ என்ன அந்த லட்சுமி இப்படி பேசிட்டு போறா? மருமக பிள்ளை எவ்வளவு தன்மையா பேசுது. இதை கூட புரிஞ்சுக்காம அவளை 3 லட்சம் மாதிரி பேசிட்டு போறா பாரு. என்னதான் ஜென்மமோ தெரியல. ஒருத்தவங்க நல்லது செஞ்சா அவங்களுக்கு நல்லதா நினைக்கணும். செஞ்சதை மறைச்சிட்டு 3 லட்சம்லாம் பேசக்கூடாது, நோக்கடிக்க கூடாது. இது ரொம்ப தப்பு. இந்த லட்சுமி சீக்கிரம் மாறணும். ஏங்க ஏங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? சொல்லு புஷ்பா. எப்பா எவ்வளவு நேரம் புஷ்பான்னு கூப்பிட்டு. இனிமேட்டாவது நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருக்கணுங்க. அது இல்ல நான் உங்ககிட்ட சண்டை போடாம இருக்கணும். நான் எது தப்பா பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். சரி எங்க உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஏன் அவங்களை சீக்கிரமா ஊருக்கு அனுப்பிவிட்ட? அம்மா நான் தான் இருக்க சொன்னேன். அம்மா தான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. அப்படியா? சரி ஏன் நின்ட்டே இருக்க? வந்து உட்கார் வா. சரிங்க பரவாயில்லங்க. வந்து உட்கார் வா. உன் மேல என்ன கோவம்னா எப்பவுமே உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு இருக்க. சொல்றத காதலே வாங்கிக்க மாட்டேங்கிற. உனக்கு தான் பேச திடீர்னு இனி ரொம்ப கீழ்த்தனமா நடத்துற பேசுற. அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு வெளியே போயிட்டேன். அது ஏங்க இப்ப பேசுறீங்க? இல்ல சொல்றேன், உனக்கு தெரியணும்ல, புரியணும்ல, அதுக்காக தான். இல்லங்க இனிமே நான் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேங்க. அப்படி நடந்துட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. என்னது? என்னை விட்டு இனிமே நீங்க யாரு கூடயும் போக மாட்டீங்கன்னு. யாரு நான் வாக்கு கொடுக்கணுமா? அது நீ நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் தான் சொல்லிட்டேல இனிமே நான் என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி தான் நானே கேட்பேன்ட்டு. அது மாதிரி நடந்துக்கோ, அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட மேலாவே நான் இருப்பீங்க. என்ன எதிர்பார்க்கறது? இல்லங்க உங்க மேல நான் சண்டை போடாம இருக்கிறது அதை சொல்றேன். அது சண்டை போடாம இருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். சரிங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? புஷ்பா கேட்கணும், சொல்லு. ஃபர்ஸ்டா வீட்டுக்கு வந்த கூட என் முகத்துல முடிக்க கூட நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. அது எனக்கு இன்னும் வருத்தமா இருக்குங்க. அதே இப்ப பேசிட்டு இருக்க. புருஷ முன்னாடி சண்டைக்குள்ளார 1000 வரும் 1000 பேச்சு வரும். அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் மறந்துரு. நீ எவ்வளவு சண்டை போட்டிருக்க என்கிட்ட, எவ்வளவு திட்டிருக்க, அவமானப்படுத்திருக்க. அதெல்லாம் நான் மறந்து அப்பா அம்மா கூப்பிட்டோன்னே உடனே நான் வரலையா சொல்லு உனக்காக? ஆமாங்க. அப்ப இதே மறந்துரு. நான் சொன்னதே மறந்துரு. சரிங்க. சரி எங்க பரத்துக்கானா? பரத் இப்பதான் சாப்பிட்டான். அப்பா புள்ள வரான், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்பா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? எனக்கும் தான். அப்பா நம்ம வீட்டுக்குலாம் வரமாட்டாரு, எப்பவுமே நானும் அம்மா தான் இருப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். திடீர்னு வந்துட்டீங்க, என்னால நம்பவே முடியல. சரி விடு, அப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார்ல, இனிமேட்டு நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. எங்கப்பா போற? ஃப்ரெண்டா பார்க்க போறேன். ஃப்ரெண்டுனா யாரை பார்க்க போற? அதான் சொல்லிட்டால ஃப்ரெண்டா பார்க்க போறேன்னு. திருப்பி அதே கேட்டுட்டு இருக்க. அதான் சொல்லிட்டேன் உங்க புள்ள உங்ககிட்டயே. அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவளதான் பார்க்க போறான் போல இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கான். புரிஞ்சா சரி. என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானே? அவளதானே பார்க்க போற. என்னம்மா நீதான் அவளை வேணான்னு சொன்ன, இப்ப நீயும் சரியா சொல்லிட்ட. அப்பாவே வந்துட்டாரு, இதுக்கு மேல நான் என்னடா சொல்லணும்? எனக்கும் சம்மதம் தான்டா. அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு, நீயும் சம்மதம் சொல்லிட்ட. எனக்கும் சந்தோஷம் தான்மா. அதான் முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறம் லவ் பண்றதெல்லாம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் உங்களை விட கூட மார்க் வாங்குவேன்ப்பா. பாருடா அப்பனே மிஞ்சி ரோப்ல இருக்கே. ஆமா சரிப்பா, நான் வரேன், போயிட்டு வரேன். வரேம்மா. சரி பாய்மா, see you, பாய்ப்பா. பாத்து போயிட்டு வாடா. என்னங்க? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். என்னடா உனக்கு சந்தோஷம் தான்? உங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆமாண்டி, ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி என்னைய மறந்துடாதடா. அதை எப்படி நான் உன்னை மறப்பேன்? எப்படி போன வாடி திருண்ட மாடிட்டே அது மாதிரியா? என்ன மாதிரி நீ மறக்கலையாடி? என்ன மறக்கக்கூடிய விஷயமா சொல்லு. நானே உங்ககிட்ட எங்க அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்க ஜாலியா பேசலாம் வந்தா, இதுக்கு பழைய கதையில பேசிட்டு இருக்க? சரிடா, இப்ப என்னதான் பேசணுங்கிற? பேச 1000 விஷயம் இருக்கு. ஆமா, நீ பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. போடா. சரிடா, ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்க. ட்ரீட் தானே இந்தா கொடுத்துறேன். டேய் பிச்சுடா, ஹோட்டல்ல சாப்பிடறதா கூப்பிட்டேன். ஹோட்டல்ல தானே போயிடலாம், ரூம் போட்டலாமா? டேய் உங்ககிட்ட வந்தாலும் இப்படி தாண்டா பேசிட்டு இருப்ப. இல்ல கூட உங்க அப்பாட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் உன்னை பார்க்க போறேன்னு. இப்பயே உங்க அப்பா அம்மா தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க என்னை பார்க்க வரதுக்கு. அப்புறம் இல்லையா? சரி உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ஆஃப் கோர்ஸ் என்ன சொல்லுவாங்க, போய் பார்த்து பேசிட்டு வாடா தான் சொன்னாங்க. ஒழுங்கா படி, அதெல்லாம் பார்க்க வேணா பேசலாம்னு இருப்பாங்க. நீ ஓவரா பிட்டு போடாத. இல்ல எங்க அப்பா நல்லா பார்த்து பேசிட்டு வா கூடவே இருந்தாங்க. அப்படியா? ஆமாடி. சரி நான் நம்பிட்டேன். நம்புனா போ, நம்பாட்டி போ, அதான் உண்மை. சரி அதான் என் கூட இருக்க சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன ட்ரீட் கொடு.
இப்போ உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாம் வாங்கிடலாம். நான் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கு. உங்ககிட்ட காசு இருக்கா? என்னடி 100 200 இருக்கு. 100 200 வச்சு என்ன தர சாப்பிட்றது? ஓட்டுக்கல்ல போனா 100 200 என்ன 50 ரூபால சாப்பிடலாம்டி. என்னடா 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டி போவேன்னு பார்த்தா ரோட்டுகளில் கூட்டிட்டு போறேங்கிற? உங்க அப்பா பெரிய ஆளு, அதனால நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிடும்ப. நாங்களும் அப்படி இல்லப்பா, ரோட்டுக்கல்ல சாப்பிட்டாலும் நல்ல திருப்தியா சாப்பிடுவோம். அதான் நல்லா இருக்கும், ருசியா டேஸ்டா. அப்படியா? சரி, டேஸ்ட் பண்ணி தான் பாத்துருவோம். போயிடலாமா ரோட்டு கடைக்கு சாப்பிட? உனக்கு சம்மதமாடி? ஏ லூசே, நான் ஓகேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். இப்போ நான் மாத்தி பேசிட்டு இருக்கேன். சரிடி, வா ரோட்டுக்கல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரி எந்திரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசமசா இல்லையா? டேய், இப்படியே பேசினே நினைச்சுக்கோ, உன்னை கட் பண்ணிடுவேம்மா. நீ கட் பண்ணிடுவேன். ரோட்டுக்கல்ல சாப்பிடலான்ட்டு சொன்னேன், எனக்கு வேற பசிக்குது. இதே பேசிட்டு இருக்காத. இப்போ வரையா நான் முன்னாடி போட்டுமா? உனக்கு கடை தெரியுமாடி? தெரியாதுடா. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, வா போலாம்.